தமிழ் மக்களுக்கு வணக்கம். அசிங்கப்பட்ட ஐஸ்ஃப்ரூட் அப்பாவு. அதாவது அவருடைய சொந்த தொகுதி. அந்த ராதாபுரம் தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னாக்க, இவருக்கு எதிராக இவருடைய மக்கள், அதாவது இவருக்கு வாக்களித்த மக்கள், இவரை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த மக்கள் இன்றைக்கு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் காவல்துறையை வைத்து அவர்களை அடக்குவது எப்படி என்று தான் அவர் யோசிக்கிறார். அதே அப்பாவோ அசெம்பிளியில், அதாவது சட்டப்பேரவையில் எப்படியெல்லாம் உதார விட்டுட்டு சுற்றுறாரு நம்ம பார்க்குறோம்ல, அங்கெல்லாம் உதார விட்டு கொண்டு சுற்றக்கூடிய இந்த அப்பாவோ இங்கே மட்டும் எப்படி வந்து பம்மி பதுங்குறாருன்றது பாருங்க. நீங்களே பாருங்க, அந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மக்கள் கேட்குறாங்க, எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்க்கவே இல்லை. 4 ஆண்டுகள் நீ வந்து எம்எல்ஏவாக இருக்க, இப்போ 5வது ஆண்டுக்குள்ளே வந்துட்டோம், இன்னும் ஒரு 8 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இத்தனை நாட்கள் செய்யாத நீ இனிமே செய்ய போறியா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த 4 ஆண்டுகள் என்ன கிழித்தாய் அப்படின்றத கேட்குறாங்க மக்கள். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் அப்பாவோ. இதே அப்பாவோ அவர் தொகுதியுடைய பிரச்சனையை ஒவ்வொரு எம்எல்ஏவும் வந்து கேட்கும் பொழுது, நீங்கள் எதிர்கட்சியோட விட்டுருங்க, எதிர்கட்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கூட கொடுக்க மாட்டீங்க, கொடுக்காம கூட போங்க. ஆனால் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார்? நம்ம பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள், ஆஸ்தான அல்லக்கைகள், அடிமைகள், இவர்களே இவர்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேச வரும்பொழுது அதை வந்து அனுமதிக்க மறுக்கிறார். அப்போது இங்கே சட்டமன்றத்திற்குள் இப்படியெல்லாம் மீராப்பு காட்டக்கூடிய அப்பாவோ தன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலேயே அசிங்கப்படுகிறார் என்பதனை பார்க்க முடிகிறது. இது அப்பாவும் மட்டும் கிடையாது. குளத்தூரில் ஆரம்பித்து, சேப்பாக்கத்தில் ஆரம்பித்து, இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள், முக்கியஸ்தர்களுக்காக பாருங்க, அங்கே எல்லாமே ஆரம்பித்து இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எந்த காலத்திலும் மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. எப்படியாவது ஆட்சிக்கு வந்து உட்காரணும், ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து நாம் எப்படி சுரண்டலான்னு பார்க்கணும். இந்த அப்பாவுடைய மகன் செய்யாத தகுதித்தம் கிடையாது, அத்தனையும் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் ஒரு சபாநாயகர் என்பதனை வைத்துக்கொண்டு ஆடாத ஆட்டம் இல்லை. எவ்வளோ நாளைக்கு ஆட முடியும்? இன்னும் ஒரு 8 மாதம்தான், அதுக்கப்புறம் உன் கதை சந்திச்சிரும்ல. ஒரு தொகுதி மக்கள்கிட்ட இயல்பாக பேசுறது கூட உன்னால் முடியலையே, நீ எல்லாம் எப்படி ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்கு அறிவுரை கூறுகின்ற அளவில்? நான் சொல்லலை, துரைமுருகன் சொல்கிறாரு, பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நாங்கள் பேசுவதை விட அதிகமாக நீங்கள் தான் பேசி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தான் அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள், அப்புறம் நாங்கள் எல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அப்பாவு தள்ளுகிறார். ஏனென்றால் அந்த அளவுக்கு இவர் ஆஸ்தான அல்லக்கையாம், அடிமையாம். வான் தொகுதியை நாரி போய் பார்க்குறல்ல, அவன் தான் மக்கள் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்ல முடிஞ்சா உன்னால்? சட்டமன்றத்தில் மட்டும் போய் உதார விடுற, இங்கேயே பேச முடியல. இதைத்தானே ஒவ்வொரு எம்எல்ஏவும் கேட்குறான் சட்டமன்றத்தில் வந்து, எங்களுடைய தொகுதிக்கு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்கள் கொடுத்தீர்கள். இன்னும் திமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்க 234 தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இந்த 234 தொகுதிகளிலும் 234 தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வாக்குறுதிகள், ஒவ்வொரு தொகுதிக்கும் தனியாக வாக்குறுதிகள் என்று இவர்கள் கொடுத்தார்கள். என்ன ஆச்சுப்பா அது? என்ன ஆச்சு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டீங்க. 502
வாக்குறுதிகளோ 506 வாக்குறுதிகளோ கொடுத்தீங்க. அதில் பெரும்பான்மை நீங்கள் வந்து நிறைவேற்றலை, அது வேறு விஷயம். ஆனால் தொகுதி வாரியாக கொடுத்தீங்களே, அது என்ன ஆச்சுன்னு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் கேட்க ஆரம்பிக்கிறான். இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. இது அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இதான் பிரச்சனை. எங்கள் ஏரியா எடுத்துக்கோங்க, டிஆர் எம்எல்ஏ இந்த கருணாநிதினு ஒருத்தன் இருக்கான், அவன் ஆளே வர்றது கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்னால் அவன் கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஏராளம். இந்த பக்கம் விருகம்பாக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அக்ரம ராஜாவுடைய மகன் பிரபாகர் ராஜா, இவன் வருதே கிடையாது தொகுதி பக்கம். இப்படி எந்த எம்எல்ஏ எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஆளுங்கட்சி எம்எல்ஏ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவன் தொகுதி பக்கம் வர்றதே கிடையாது. ஆனால் வாக்குறுதிகளை மட்டும் ஏராளமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் நம்ம இந்த கேள்விகளை கேட்கிறோம். இப்படி வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு நீங்கள் இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு என்கிற நிலையில் நீங்கள் மக்களிடம் செல்லும் பொழுது அவர்கள் இந்த கேள்வியை அதிகமாக கேட்பார்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் காவல்துறையை வைத்து அல்லது இதுவரையில் காவல்துறையை வைத்து நீங்கள் சமாளித்து விடலாம், ஆனால் காலத்திற்கும் நீங்கள் சமாளிக்க முடியாது. பிரச்சனை அதிகமாக வரப்போகிறது. மக்கள் கொதிப்பில் இருக்கிறார்கள், கேள்விகளை கேட்கப் போகிறார்கள். இந்த கேள்விக்கெல்லாம் பதில நீ கொடுக்க வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்பாவும் இல்லை, அமைச்சர்களே எடுத்துப்போம், சேகர்பாபு எடுத்துப்போம், நீ வா துரைமுருகத்துக்கு வா. துறைமுகத்தில் உன்னை எப்படி செருப்பால் அடிக்கப் போகிறார்கள் மக்கள் என்பதை நானும் தானே பார்க்க போகிறேன். அண்ணா நகரில் அந்த மோகன் இருக்கான் ஒரு எம்எல்ஏ, நீ வா, மக்கள் மத்தியில் வா. உன்னை எப்படி செருப்பால் அடிக்கப் போகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு தான் இருக்கப் போகிறோம். அங்கே நாங்கள் புட்டு புட்டு வைப்போம். இந்த அண்ணா நகர் கார்த்தி முழுக்க முழுக்க பிம்பு வேலை செய்யக்கூடியவன், அதை வைத்து மட்டுமே பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறான். எந்த அளவிற்கு செல்கிறான் என்றால் கமிஷனரே, இது கமிஷனர், டிஜிபி, இவர்கள் சொல்வது போல தான் இயங்குவாராம். இவங்க சொல்கிறது தான் கேட்பாங்களாம். இப்படி திமிராக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மக்களாகிய நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்ல, எங்களுக்கு காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே என்பது போல எங்களுக்கு காலம் வரும் பொழுது எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்த உங்களை ஓரங்கட்டிவிட்டு நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை இதுவரையில் கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உங்களை எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாத நிலைக்கு தள்ளுவோம். அதுவும் நெருங்கி கொண்டு தான் இருக்கிறது. அது வரும்பொழுது உங்களுடைய இந்த ஏகத்தாளம், இந்த திமிர் தண்டி பேச்சு, இந்த இதெல்லாம் இருக்க பாருங்கள், இந்த பில்டப்பு, இதெல்லாம் காணாமல் போய்விடும். அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் என்று வரும், அன்னைக்கு இருக்கு கச்சேரி, அன்றைக்கு வைத்துக் கொள்கிறோம் உங்களை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.